Hello my dear friends, today's video is about what are the other words or what are the words related to the fire. நெருப்பு அப்படிங்கிறதோட சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்கனோ, இன்ஃபர்னோ, வைல்ட் லைஃப், ஹோலோகாஸ்ட், பேக்ஃபயர், பான்ஃபயர், பிரஷ் ஃபயர், conflagration, pyromaniac, arson. So these are the words we are going to see and what is the relevant meaning and where and how we can use it in our day-to-day language. This is the main content of today's video. The first word we are going to see is arson. Arson அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷனலாக யாரோட வீட்டையோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ இல்லை அவங்களோட வெஹிக்கிளையோ வந்து நெருப்பு வச்சு எரிச்சிருவாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் ஆர்சன். இது வந்து இட் இஸ் அ க்ரைம் ஆக்சுவலாக. இது வந்து பண்ணக்கூடாது, இது யாராவது பண்ணாலும் இது வந்து க்ரைம் தான். அது இந்த மாதிரியான க்ரைம் பண்ணக்கூடிய ஃபயர் தான் வந்து ஆர்சன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஃபயர். ஆக்சுவலாக இதை வந்து இன்ஃபார்மல் வேல வந்து யாராவது நமக்கு பின்னாடி துரோகம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து பேக் ஃபயர்னு சொல்லுவோம். ஆக்சுவலி த ரியல் மீனிங் இஸ் எ ஃபயர் செட் கிளியர் அ பாத். கொஞ்சம் புஷ்ஷஸாக இருக்கும், நமக்கு வழி வேணுங்கிறதுக்கு, இல்லை ஒரு மலையையோ இல்லை ஒரு செடிங்களையோ இல்லை மரங்களையோ வெட்டி நமக்கு வேணுங்கிற ஒரு வழியை உருவாக்குவோம் இல்லையா. இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடைச்சிட்டோ இல்லை அழிச்சிட்டோ உருவாக்கக்கூடிய ஒரு வழி, நமக்கு வேணுங்கிற ஒரு வழியை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பேக் ஃபயர். சரியா? த நெக்ஸ்ட் வேர்ட் ரிலேட்டட் டு ஃபயர் இஸ் பான்ஃபயர். இந்த பான்ஃபயர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு லார்ஜ் அவுட்டர் ஏரியாவில் நெருப்பு பற்றிட்டு எரியும். இட்ஸ் நாட் இன்சைட். ஒரு அவுட்டர் ஏரியாவில் நெருப்பு அப்படியே வந்து எரிஞ்சிட்ருக்கும். இதை 2 டைப் ஆஃப் வேல யூஸ் பண்ணலாம். ஒன்று செலிப்ரேஷனுக்காக நெருப்பை பற்ற வச்சு நாங்களாம் ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து சிக்னல். இப்போ யாராவது அந்த ஐலாண்ட்லேயோ இல்லை எங்கேயாவது அன்னோன் பிளேஸில் நியர்பை பீச் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, யாருக்குமே அவங்க இருக்கிறது தெரியல அப்படின்னா, அந்த போட்டில் வரவங்களுக்கு தெரியும் எங்கேயாவது நெருப்பு எரியுது அப்படின்னா இட் இஸ் அ சிக்னல் தி ஆர் இன் த நீட் ஆஃப் சம் ஒன்ஸ் ஹெல்ப். அவங்க வந்து காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் இல்லையா. தட் இஸ் கால்டு பான்ஃபயர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரஷ் ஃபயர். இது எப்படின்னா அன்கண்ட்ரோல்டு ஃபயர். இது எரிஞ்சது அப்படின்னா அங்கே இருக்கிற செடி மரம் எல்லாத்தையுமே எரிச்சிடும். இந்த மாதிரியான ஃபயரை தான் வந்து ப்ரஷ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய புஷ்ஷஸ், ட்ரீஸ், ப்ரஷ் எல்லாமே அன்கண்ட்ரோல்டு. என்னதான் நம்ம நினைச்சாலும் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஃபயரை ப்ரஷ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃப்ளக்ரேஷன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா லார்ஜ் டிஸ்ட்ரக்டிவ் ஃபயர் காஸ் டிவாஸ்டேட்டிங். இது வந்து இவங்களை அழிச்சே ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய விபத்தில் அழியக்கூடிய ஒரு கண்டிஷனை உருவாக்குது அப்படின்னா தட் கைண்ட் ஆஃப் ஃபயர் இஸ் கால்ட் அஸ் கன்ஃப்ளக்ரேஷன். ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபர்னோ. இன்ஃபர்னோ அப்படிங்கிறது நெருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்ஃபர்னோ டேண்டோட ஒரு ஒர்க் கூட இருக்கும், அதை வந்து இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து வைல்ட் ஃபயர். காட்டில் எரியக்கூடிய ஒரு ஃபயரை வந்து திடீர்னு ஃபாரஸ்ட்டில் நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா அது வைல்ட் ஃபயர் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹோலோகாஸ்ட். Holocaust actually it's a different word. Holocaust அப்படிங்கிறது in the name of religious activity we sacrifice some animals or some other living creatures in the fire. We put some living creatures into the fire and burn it to the ashes. அந்த நெருப்பில் போட்டு அப்படியே சாம்பலாக எரிச்சிருவோம். ஒன்று ஏதாவது அனிமலாக இருக்கலாம், இல்லை அது இப்போது சம்டைம்ஸ் குழந்தைங்களாம் கூட பண்ணுறாங்க, பட் it should be avoided. ஆனால் இந்த மாதிரி ஒரு லிவிங் கிரியேச்சரை ஒரு ஃபயரில் போட்டு எரிச்சு சாம்பலாக்கிறதுக்கு பேர் தான் ஹோலோகாஸ்ட். ஓகே. So these are the words related to the fire. Okay. The first one is arson. It's a criminal activity to make a fire. Next one is backfire.